இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க யாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சவுண்ட் நல்லா கிளியரா இருக்குல்ல? சவுண்ட் கிளியரா இருக்கா? ஆமா சிஸ்டர். சரி, ஓகே. இந்த நாள்ல கூட நான் நிறைய மெசேஜஸ் எல்லாம் மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஆண்டவர் இந்த வாரம் முழுக்க என் கூட ஒரு வார்த்தை மூலம் இடைப்பட்டுட்டே இருந்தாரு. நிச்சயமா நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவம்னா எனக்கு தேவன் பேசின அதே வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் பேசுகிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கடந்த நாட்கள்ல நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அந்த வார்த்தை என் கண்கள்ல பட்டுட்டே இருந்தது. நான் ஒரு நாள் டெய்லி டிவோஷன்ல கூட அந்த வார்த்தையை நான் ஷேர் பண்ணேன். இன்னைக்கும் அதை குறித்து நம்ம ரொம்ப ஆழமா அறியும் போது நம் தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறாருங்கிறத நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நீங்க உணர உணர அந்த அறிவும் அந்த தேவனை குறித்த அறிவு நமக்கு எதை கொண்டு வருது? கிருபையும் சமாதானத்தையும் கொண்டு வருதுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல கூட நீங்க யாரும் எதுவும் ஷேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்லயே நீங்க ஷேர் பண்ணலாம். எதுவும் பேச வேண்டியது இருந்ததுன்னா சொல்லலாம். ஜஸ்ட் மினிட்ஸ் எதுவும் இருந்தா. இந்த நாள்ல கூட தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாராவது வாசிக்கலாமா? ஆதியாகமம் 16, 14. ஆகையால் அந்த திறவு பெயர் லாகாய் ரோயி எண்ணப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. அதாவது இது எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகார், ஆஹ் அதாவது லஹாய் ரோயி, வீர் லஹாய் ரோயின்னு இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு. அந்த வீர் லஹாய் ரோயி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் என்னை காண்கிற தேவன். இது எந்த நேரம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்னும் கூட இதை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அதாவது ஆபிரகாமுக்கு ஆகார் மூலம் ஆகார் கர்ப்பவதி ஆகிறா. ஆனா கர்ப்பவதி ஆன பிறகு சாராள் தன் நாச்சியார அவ அற்பமா என்னோட பார்த்து சாராள் ஆகார கடினமா நடத்த ஆரம்பிக்கிறா. கடினமா நடத்தினதுனால ஆகார் அவளை விட்டு ஓடி போறா. இப்போ யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நிலையில ஆகார் வந்திருக்கிறா. அந்த நேரத்துல வனாந்திரத்துக்கு அவ ஓடி போகும்போது கர்த்தருடைய தூதன் அங்க வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில ஆகார பார்த்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்க இருந்து வர்ற, எங்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த தூதன் கேட்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா கரெக்டா அங்க யார் ஐடென்டிஃபை பண்றாரு? கர்த்தருடைய தூதனானவர்னு போட்டிருக்கு. நம்ம அத குறித்து ரொம்ப சொல்லும் போது அந்த கர்த்தருடைய தூதனானவர்னு பழைய ஏற்பாட்டுல வர்றதெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க. அப்போ அவர் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஒண்ணு கேக்குறாரு. நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அவ சுமந்துட்டு இருக்கிற வித்து யாருக்குரியது? ஆபிரகாமுக்குரியது. ஆபிரகாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டவன். அப்படிப்பட்டவனுடைய வித்தை சுமக்கிற, பிள்ளைய சுமக்கிற அந்த ஆகார பரலோகம் கண்காணிச்சுட்டே இருக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய கண்கள் ஆஹ் ஆகார கண்காணிச்சுட்டே இருக்குது. ஆபிரகாமுக்காக ஆகாரையும், அந்த அடிமை பெண், அவ அந்த நேரத்துல அவளுக்கு யாரும் இல்ல, உதவியற்ற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல அவ வனாந்தரத்துக்கு போகும்போது கர்த்தருடைய கண்கள் அவளை பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். சாராய விட்டு ஓடி போகிறேன் தூதன்கிட்ட சொல்லும் போது தூதன் சொல்றாரு, நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. ஓ சந்ததிய நான் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். அப்ப ஒருவேளை ஆகார் மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம், நம்ம சாதாரணமா ஒரு அடிமை பெண், இன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குமோ நமக்கு தெரியாது. ஏன்னா உண்மையான வாரிசு அது இஸ்மவேல் கிடையாதுங்கிறத ஆகார் அறிந்து வைத்திருந்ததுனால இதெல்லாம் அவன் மனதுல யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். அந்த இருதயத்துல சிந்திக்கிறதை கூட தேவன் கண்டு அவளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாருன்னா நிச்சயமா நான் நினைக்கிறேன்
ஆகாருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். நான் என் பிள்ளையை எப்படி பெற்றெடுப்பேன், என் தலைமுறைகள் எப்படி இருக்கும், ஒன்றுக்கும் உதவாத ஒரு அடிமை பெண்ணா நம்ம இருக்கிறோம், இனி இந்த பிள்ளைய நம்ம எப்படி வளர்த்து ஆளாக்க போறோம், இதெல்லாம் அவ மைண்ட்ல ஓடிட்டு இருந்த காரியங்களா இருக்கும். கர்த்தருடைய கண்கள் அன்றைக்கு ஆகார சந்தித்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுது. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அப்ப ஆகாருடைய அங்கலாய்ப்புகளை கூட, மனதின் ஆழத்துல இருக்கிற காரியத்தை கூட நம் தகப்பன் அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான், ஐயோ கர்த்தரும் அங்கலாய்ப்ப கேட்டிருக்கிறாரு, அதனால நீ அவனுக்கு என்ன பெயரிடு, இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அடுத்ததா, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பாய், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகும், எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். இது எல்லாம் இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்ட காரியம். இது எல்லாம் நமக்கு தெரியும். இஸ்மவேல் வம்சம் யாருங்கிறது நமக்கு தெரியும். அவங்க எவ்வளோ தூரம் இன்றைக்கும் அவங்களுக்கு அவங்க பினான்சியலா எவ்வளோ அவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கிறது தெரியும். அன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஆகார் அந்த துறவுக்கு ஒரு என்ன பெயரிடுறா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். அப்போ இன்னைக்கு நம்மை பார்த்து தேவன் சொல்றாரு, உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை நம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆகார் அந்த தேவன் அந்த இடத்துல கண்டுபிடிச்சா, இன்றைக்கு நம்ம அந்த தேவனை இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், அவருடைய வார்த்தை மூலம் காண்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் அவருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம அறிந்து வைத்திருந்தோம்னா, நம்ம சூழ்நிலைகளை குறித்து நமக்கு என்ன வராது, பயமே வராது. நிறைய நேரங்கள்ல நமக்கு பயம், நம்ம ஆண்டவர் பாக்குறாரா, நம்ம ஜெபத்தை கேட்கிறாரா, நமக்கு பதில் வருமா அப்படிங்கிறது தான் நம்ம அங்கலாய்ப்பா இருக்கு. இன்றைக்கு உங்க அங்கலாய்ப்பை தேவன் கேட்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காண்கிற தேவன். அதுதான் ஆகார் பெயரிடுறான், பீர் லகாய் ரோயி அப்படின்னு சொல்லி ஆகார் அந்த துறவுக்கு பேரிடுறார். நம்ம பாட்டெல்லாம் படிக்கிறோம், பீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த எந்த அளவுக்கு தேவன் நம்மை பார்க்கிறார்ன்றத நம்ம அறிந்திருந்தோம்னா, நிச்சயமா இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார், செய்கிறார்ங்கிறது தான் சத்தியம். அடுத்ததான் டெய்சிகா, டெய்சிகா கொஞ்சம் மியூட்ல போடுங்க. தேங்க்யூ. அதாவது அதாவது பீர் லஹாய் ரோயி, அதுக்கு எல்ரோயின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்ரோயின்னா என்ன அர்த்தம், அவர் யாரு அப்படின்னா, நம்முடைய தலையில இருக்கிற ஒரு முடிய கூட எண்ணி வைத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அடுத்ததா, நம்மை பாதுகாக்கிற, நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லையா. அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு நேனோ செகண்ட் கூட அவருடைய கண்கள் நம்மை விட்டு என்ன செய்யல, எடுபட்டு போகல. உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஹாப்பனிங் எது நடந்தாலும் அது அவர் கண்களுக்கு அது என்ன செய்யல, மறைவா இருக்கல. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கூட அவர் கேட்டாராம். நம்ம நினைக்கிறோம், நம்ம நம்ம அதாவது சோர்வின் உச்ச கட்டத்துல கவலை, அதாவது பாரங்கள் அழுத்தும் போது நம்ம விடுற பெருமூச்சு கூட அவருக்கு என்ன செய்தான் தெரியுதாம். நம்ம இது என்றைக்கு நம்ம அப்படி நம்ம தகப்பன் நம்மளை நேசிக்கிறாருங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு தேவன் உங்களை உங்களை அப்படி பார்க்கிறேங்கிறத ஆண்டவர் நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார். நம்ம பெருமூச்சின் சத்தத்தை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார், நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆகாருக்கு பதில் கொடுத்து, ஆகாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரியான அற்புதங்களை செய்கிறாருங்கிறது தான் நிச்சயம். இன்றைக்கு கூட இதே வார்த்தைய, நான் இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோருக்கு போனேன்,
என் கண்ணுல படுறதெல்லாம் அதுதான் படுது. நீர் என்னை காண்கிற தேவன். எங்க போனோம் ரோட்ல ஒரு சர்ச்ல எழுதி போட்டிருக்கிறாங்க அதே வார்த்தை. அப்போ இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட அந்த வார்த்தையின் மூலம் அதிகமா இடைப்படுறாருன்னா அவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, நான் உன்னைய ஒரு செகண்டும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ கலங்காத, நான் பார்த்து கொள்வேன் அப்படிங்கிறதுதான் அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர், அவர் சொல் தவறாதவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இத நான் அந்த காண்கிற தேவன், அப்ப நான் நிறைய மெடிடேட் பண்ணிட்டே இருந்தேன் அந்த வாரம் பொழுதும். யாரெல்லாம் ஆண்டவர் எப்படியெல்லாம் பார்த்தார், நீங்க அதை பார்த்தீங்கனாலே அவருடைய அன்பு மிகுதியாய் வெளிப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. வாசிக்கலாம். ஆஹ் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும். ஆதியாகமம் 29, 31 முதல் 35 வரைக்கும். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. இத வாசிக்கும் போது நிறைய நேரங்கள்ல நான் அழுது இருக்கிறேன். இந்த லேயாளுடைய நிலைமைய நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அவ அழகா இல்லைங்கிறதுக்காக அந்த கணவனால வெறுக்கப்பட்ட சூழ்நிலை, இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை. ஒருவேளை இன்றைக்கு நம்ம யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட உலக மக்களால புறக்கணிக்கப்பட்ட அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தான் இறங்க போகிறாருங்கிறது இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ அதுல பாருங்களேன், இந்த வார்த்தை எவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அப்போ நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்களா? இன்றைக்கு அவருடைய கண்கள் உங்க மேல பதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதுதான் வசனம் சொல்லுது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரச் செய்கிறாராம். அப்போ இன்னைக்கு உலகம் நம்மளை எப்படி வேணாலும் பார்க்கலாம், அற்பமா பார்க்கலாம், பேசலாம், இழிவா பேசலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் அவங்க மேல இல்ல, உங்க மேலதான் நோக்கமா இருக்குது. இதைத்தான் தேவன் மறுபடி இன்னைக்கு சொல்றாரு. நிச்சயமா நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகத்தை படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்க தகப்பனுடைய கண்கள் உங்க மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்களேன், அதுல ராகேலோ மலடியா இருந்தாள். ஏன்னா யாக்கோபு ராகேல் அழகா இருக்கிறான்னு அவளை ரொம்ப நேசிக்கிறார், அவளுக்காக எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா இந்த லேயாள் இந்த கணவனுடைய அன்புக்காக ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போதும் என் கணவன் இப்போவாதே நீ நேசிப்பாரு, அத நினைச்சு பார்க்கும் போதே நான் நிறைய நேரங்கள் அதுக்கு இந்த லேயாளுடைய இருதயம் எவ்வளவு துடிச்சிருக்கிறோம், எவ்வளவு அழுதுருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அங்க யாக்கோபு ராகேலுடைய வெளித்தோற்றத்தையும் லேயாளுடைய வெளித்தோற்றத்தையும் தான் பார்க்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள லேயாள் யாக்கோபின் மேல அன்பா இருக்கிறத, அவருடைய அன்பு தனக்கு வேணும்னு நினைக்கிறத கர்த்தர் மட்டும்தான் பார்த்தார். அதனாலதான் ஏசாயா 54 நம்ம பார்க்கிறோம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்போ இன்னைக்கு உலகம் நம்மள வெறுத்து தள்ளி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, your maker is your husband. அவர்தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு, சிருஷ்டிகரே நாயகரா இருக்கும் போது நமக்கு என்ன வராது? ஒரு குறைவு. இங்க ராகேலுக்கு பிள்ளை இல்ல, ஆனா அடுத்தடுத்து லேயாளுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டே இருக்கிறாரு. முதல் பிள்ளைக்கு இப்போ கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். அப்ப இன்றைக்கு நீங்க சிறுமையில இருக்கீங்களா? அவர் உங்க சிறுமை என்ன செய்யறார் பார்க்கிறார், பார்த்தருளினார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுறார். அடுத்தது ஒரு பிள்ளைய பெறா,
அடுத்த பிள்ளைக்கு என்ன சொல்றா? நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. அப்போ என் தேவன் நான் எப்படி இருக்கிறேன் சிறுமைப்பட்டதை பார்க்கிறாரு. என்ன குறித்து அற்பமா எல்லாரும் பேசுறாங்க, அதை என் தேவன் என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் என்னை எல்லாரும் அற்பமா பார்க்கிறாங்களே, என்னைய அற்பமா என்னைய பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்க ஒவ்வொருத்தர் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அடுத்ததா பாருங்க, மூன்றாவது ஒரு பிள்ளை. மூன்றாவது பிள்ளை பெறும்போது அவனுக்கு லேவின்னு பெயரிடுறா. என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவின்னு பெயரிடுறா. நான் வரிசையா பிள்ளை பெற்றுட்டே இருக்கிறேன், கண்டிப்பா இந்த 3வது பிள்ளைய நான் பெற்றுட்டேன், இனிமே யாக்கோபு என் கணவர் என் மேல அன்பா இருப்பார்னு சொல்லி அவ முயற்சி பண்ணி தன்னுடைய எல்லா அன்பும், தன்னுடைய கணவன் தான் உலகம்னு இருக்கிற அந்த லேயாள் தன்னுடைய கணவனுடைய அன்பு கிடைக்கிறதுக்காக வரிசையா பிள்ளை பெற்றப்ப கூட அங்க யாக்கோபினுடைய அன்பு அவளுக்கு பூரணமா கிடைக்கல. ஆனா 4வதா ஒரு பிள்ளை பிறக்குது. இப்போ அவ என்ன சொல்றா பாருங்க, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். எப்பா, நான் அந்த உலகத்துல அன்புக்காக நான் ஏங்கி 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 இருந்தது போதும், இப்போ நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யூதான்னு பேரிடுறா. அந்த யூதா அப்படிங்கிற அந்த கோத்திரத்துல இருந்துதான் நம்ம யூத ராஜ சிங்கம் என்ன செய்தார்? பிறந்தார். அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுடைய சந்ததியில தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரே வந்து பிறந்திருக்க கூடுமானால், இன்றைக்கு நீங்க அற்பமா என்ன பண்றீங்கன்னா உங்க சந்ததிகள் உங்க வாழ்க்கையில இருந்துதான் தேவன் மகிமையான காரியங்களை செய்ய தொடங்குவார். நீங்க தான் இந்த உலகத்துக்கு அற்புதம், நீங்க தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம், நீங்க தான் இந்த உலகத்துக்கு அடையாளங்களாக நிச்சயமா இருப்பீங்க. ஒருவேளை நீங்க என்னப்படலாம், உங்க பிள்ளைகள் என்னப்படலாம், ஆனா கர்த்தர் அதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கோம்னா, இன்றைக்கு உங்க கவலைகளை எல்லாத்தையும் அவர் மேல வைத்துட்டு நீங்க சந்தோஷமா அவரை துதிக்க ஆரம்பிங்க. யூதாவை போல உங்களுக்கு ஒரு சந்ததி, அதாவது இன்றைக்கு இதுல சந்ததின்னு பார்க்கிறோம், ஆனா ஒரு வாக்குத்தத்தம் இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வருது. அந்த வாக்குத்தத்தம் உனக்குள், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் தருகிறார் என்கிறது தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிச்சயமா இந்த வார்த்தையை எவ்வளவு தூரத்துக்கு நம்புவீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில இது நடக்கும். இந்த குறிச்சு நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கோரஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோரஸ பாடிட்டு நம்ம அடுத்ததா மெசேஜுக்குள்ள நம்ம போகலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க என் கூட சேர்ந்து நீங்களும் உண்மையான இருதயத்தோட அந்த கோரஸ பாடுங்க. கர்த்தர் உங்களை அவருடைய பிரசன்னத்தினால இன்றைக்கு உங்களை நிரப்புவார். என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தீற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றோ என் சிந்தை கவர்ந்தார். என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றோ என் சிந்தை கவர்ந்தார். எத்தனை பேர் நீங்க மரண தருவாயில இருந்த காலங்கள்லாம் இருந்திருக்கிறோம். அன்னைக்கு அவர் கண்கள் நம்ம பார்த்ததுனாலதான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கோம். ஏன்னா என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். அந்த மரண தருவாயில அவருடைய கண்கள்
இன்றைக்கு நம்மை பார்த்ததுனால இந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்க அந்த பூர்வ காலத்து அதிசயங்கள் எல்லாம் நீங்க தியானிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற பயங்கள் உங்களை விட்டு நிச்சயமா விலகும். நம்ம யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அடுத்தது வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து. அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, ஒரு சிறையிருப்புக்குள்ள வெளியவே வர முடியாதுன்னு நினைக்கிற ஒரு வெண்கல கோட்டைக்குள்ள நீங்க இருந்தா கூட அவருடைய கண்கள் இன்றைக்கு என்ன செய்தான்? உங்களை பார்க்குது. ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். உபத்திரவத்தை பார்க்கிறாரு, கூக்குரலை என்ன செய்யறாராம்? கேட்கிறார். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அதனால எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி ஒரு செழிப்பான கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, உங்க ஒவ்வொருத்தருடைய சிறையிருப்பு என்ன அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக இறங்குகிறார் என்பதுதான் சத்தியம். இதை நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களை கொண்டு தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்க போகிறார். அப்போ இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை சொன்ன தேவன் அதை நிறைவேற்றி முடித்தாரானா அது நமக்கு நல்லா தெரியும். மோசையின் மூலம், யோசுவாவின் மூலம் இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்தது? நிறைவேறியது. 430 வருஷம் ஒரு வெண்கல கோட்டை மாதிரி இருந்தது அந்த எகிப்து தேசம். அவங்களுக்கு வெளியே வரவே முடியாது. ஆனா ஆண்டவர் ஏசாயா 45 பார்க்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற தேவன். அப்படிப்பட்ட வெண்கல கோட்டை போல இருந்த அந்த பார்வோனுடைய மனதை உடைத்து தன்னுடைய ஜனங்களை வெளியே கொண்டு வந்திருப்பார்னா, இன்றைக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருக்கிற, அப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் வெளியே கொண்டு வருகிறார். அவர் ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமா பேசிட்டார் அப்படின்னா நிச்சயமா நீங்க அதை எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கையில அந்த அற்புதம் சீக்கிரத்துல நடக்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு மீட்பின் திட்டத்தை தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் வைத்து மோசையை பிறக்க வைத்து எந்த பார்வோன் அழிக்கணும்னு துடித்தானோ அதே அரண்மனையில மோசைய வளர்த்து பிற்காலத்துல அதே மோசைய கொண்டு அத்தனை ஜனங்களையும் விடுவித்து வெளியே கொண்டு வருகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு அசைவையும் நம் தேவன் என்ன செய்யறாரா? அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்ததா ஒரு வசனம், 1 சாமுவேல் 16:12. மயமே பார்த்ததுதான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 1 சாமுவேல் 16:12. அதாவது இது நம்மளுக்கு நல்லா தெரியும். இது எந்த சம்பவம்? தாவீதை அதாவது இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுல தேவன் புறக்கணிச்சிட்டாரு. இப்ப அடுத்ததா ராஜா அபிஷேகம் பண்ணணும். ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க போய் நான் சொல்றவன அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஈசாய்க்கு 7 பிள்ளைகள், 8 பிள்ளைங்க, ஆனா 7 பிள்ளைங்களும் அங்க இருக்கிறாங்க. அற்பமா எண்ணப்பட்ட தாவீது மட்டும் அங்க என்ன இல்ல, அங்க இல்ல. தாவீதினுடைய ஹிஸ்டரி அது ஒரு நாள் நம்ம பார்ப்போம். அதாவது மிகவும் அற்பமா எண்ணப்பட்டவன். அதனாலதான் தாவீது அடிக்கடி சொல்ற அந்த வசன சங்கீதம் 27 நம்ம பாக்குறோம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்னு சொல்றதெல்லாம்
ஏன்னா தாவீது ஒரு அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலையில தான் அங்க இருக்கிறாரு. அப்போ அங்க தாவீது ஈசாய் தன்னுடைய மகன் ஒவ்வொரு பிள்ளைகளா அங்க அனுப்புறாரு. முதல்ல ஒரு பிள்ளைய அனுப்புறாரு. அவனை பார்த்தா அப்படியே ராஜ தோரணையில ரொம்ப அழகா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சாமுவேல் எழும்பி போய் அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு உலகம் ஒருவேளை நல்ல டேலண்ட் உள்ளவங்களை, நல்ல திறமைசாலிகளை இவங்களெல்லாம் அக்னாலேஜ் பண்ணுது. ஆனா நம்மள மாதிரி ஒன்றுமே இல்ல, உதவல, இவங்க எல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க மேலதான் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து பதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தகப்பனே புறக்கணித்து தள்ளின ஒரு சூழ்நிலையில தான் அங்க தாவீது இருந்தாரு. ஆனா ஆண்டவர் அத்தனை பேருக்கு முன்னாடியும் தாவீது அங்க கனப்படுத்துறத பார்க்கிறோம். அப்போ சாமுவேல் சொல்றாரு, 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும்பட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய கிரெடிட் அந்த இடத்துல சாமுவேலுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த 7 பிள்ளைங்க, அவங்க அழகான தோற்றம், ஜைஜாண்டிக்கா இருக்காங்க, ராஜ தோரணையில இருக்கிறாங்க. ஆனா சாமுவேல் இந்த இடத்துல சொல்றாரு, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லி, அந்த தாவீதுக்கு அந்த எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டானோ அதே இடத்துல தேவன் தாவீதை உயர்த்துகிறத பார்க்கிறோம். அந்த ஆள் அனுப்பி அவனை கூப்பிடுறாங்க. அவன் வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். இப்படித்தான் இன்றைக்கு ஒருவேளை நீங்க உங்களை குறித்தே நிறைய இன்ஃபீரியரா நினைச்சிட்டு இருக்கலாம். நம்மளை யாருக்கும் பிடிக்காது, நம்மளுடைய குணங்கள் குணங்கள்ங்கிறது இல்ல, எனக்கு எந்த டேலண்டும் இல்ல, என்னை எல்லாரும் எங்க குடும்பத்துல இன்ஃபீரியரா தான் பாக்குறாங்க, நான் அழகா இல்ல, நான் அப்படி இல்ல, இப்படி இல்ல, என்னெல்லாமோ நீங்க உங்களை குறித்து யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை தான் விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். அற்பமா எண்ணப்பட்டதை தான் அவர் என்ன பார்க்கிறாரா, விசேஷித்தவையா பார்க்கிறாராம். இன்றைக்கு உங்களை கூட தேவன் அப்படி உயர்த்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த உயர்த்துகிற திட்டத்தின் காலத்துக்குள்ள நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கிறத நான் கர்த்தருக்குள்ள நிச்சயமா விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 139:16 நம்ம அடிக்கடி அந்த வார்த்தையை நம்ம தியானித்திருக்கிறோம். என் கருவை உன்னுடைய கண்கள் கண்டது. அப்போ நம்ம கருவா இருக்கும் போதே அவருடைய கண்கள் கண்டிருக்குன்னா, கருவிலேயே அவர் கண்ணு நம்ம பார்த்திருக்குன்னா, இவ்வளவு தூரம் இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையில அவர் கூட நம்ம ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில அவருடைய கண்கள் நம்மை பார்க்காமல் இருக்காதா? ஒரு செகண்டும் அவருடைய கண்கள் உங்க மேல பதிக்கப்பட்டு இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக பிஹைண்ட் த சீன் அவரை வேலை பார்த்துட்டே இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி இது தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க கண்ணுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் நடக்கிறதுங்கிறது தான் நிஜம், சத்தியம். இத சொல்லும் போது எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்ல தோன்றாரு. என்னோட தங்கச்சியோட மேரேஜ் டெஸ்டிமனி நான் ஒரு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்போ அதாவது அவளுக்கு நாங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ எங்க அப்பாவுக்கு ஒரு ரொம்ப ஒரு திடீர்னு ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல ஒரு 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 ஃபெலோஷிப், ஒரு ஃப்ரெண்ட் அப்பாவுக்கு கிடைச்சாங்க. அப்போ எங்க அப்பாவுக்கு இன்னொரு அவங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பாம்பேக்கு அடிக்கடி போக வேண்டியது இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் லாக் ஆயிருந்தது. அதனால அப்பா அடிக்கடி பாம்பேக்கு போவாங்க. எங்க அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் அப்பா இப்படி அடிக்கடியா பாம்பேக்கு போயிட்டு அலையிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதுக்காக இப்படி அலையணும், இப்படி வாரம் வாரம் பாம்பேக்கு போகணுமா, ஃபிளைட்ல தான் போயிட்டு வருவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ எனக்கு ஆவியானவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் எதுனாலுமே நான் நினைப்பேன், நான் ஜோம் பண்ணுவேன். அடுத்த விஷயம் நான் என்ன நினைப்பேன்னா, ஒருவேளை நான் ஜோம் பண்ணிட்டேன், இது உமக்கு சித்தமானால் அப்பா போட்டோம், இல்ல இது வேண்டான்னு நீங்க தடுத்துருங்க, அவ்வளவுதான் என் ஜபம். அதுக்கு மேல அதை குறிச்சு நான் நினைக்க மாட்டேன்.
அப்போ எனக்கு நான் அம்மாட்டையும் என் தங்கச்சிட்டையும் சொன்னது ஒரே ஒரு வசனம் தான். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை சொன்னேன். நமக்கு நம்ம ஜோம் பண்ணிட்டோம், நமக்கு அது தொடர்ந்து அப்பா போறாங்கன்னா அது நன்மைக்கு ஏதுவாய் முடியும் அப்படிங்கிறத நான் சும்மா சாதாரணமா அத சொன்னேன். ஆனா அதுதான் பின்னாடி பெரிய பலன் தந்ததுங்கிறத அப்ப நான் யோசிக்கல. அப்ப அந்த டைம் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் வந்து அங்க வாங்க முடியல. அந்த அவர் வந்து அங்க பாம்பேல இருக்கிறவர் ரொம்ப ஏமாத்திட்டே இருந்தாரு. அப்போ எங்க அப்பா வந்து அப்பாவுடைய ஆடிட்டர்கிட்ட கேட்கும்போது அப்பா அவங்க சொன்னாங்க, அப்பா வந்து கேட்டிருக்காங்க, பாம்பேல இருக்கிற தமிழ் ஆட்கள் யாராவது இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம அந்த ஆள்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த ஆடிட்டர் சொல்லிட்டு இப்ப கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்களேன், அவங்க இப்ப இங்கதான் இருக்கிறாங்க, 1 மந்த்தா இங்கதான் இருக்கிறாங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது நிறைய அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க, ஃப்ரெண்ட் ஆனாங்க. அப்போ எங்க அப்பா வந்து அவங்கள்ட்ட சொன்னது, இப்ப என் மூத்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது பொண்ணுக்கு நாங்க அலைன்ஸ் பாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அங்கிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல எங்க அக்கா பையன் இருக்கான், உங்க பொண்ணுக்கு எங்க அக்கா பையன் தான் மாப்பிள்ளை. இத வந்து அவங்க ரொம்ப உறுதியா சொல்லிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அத டக்குன்னு இது நடக்குமா, ஏன்னா நாங்க நிறைய அப்படி பார்த்து சோர்ந்து போய் இருந்ததுனால இது எப்படி நடக்கும், இவ்வளோ அவங்க அஷ்யூர்டா சொல்றாங்க, எப்படி நடக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருந்தது. அதுலயும் என் தங்கச்சிக்கு ரொம்ப சந்தேகம். ஏன்னா அவளை குறிச்சே அவளுக்கு பயங்கரமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நமக்கு போய் நம்மள யாராவது பிடிக்கும்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது அவளோட மைண்ட்ல இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாட். அதனால அந்த அங்கிள் சொல்லி நானும் எங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு நான் பார்க்க போனப்போ எனக்கு அங்க போன உடனே ஒரு பெரிய தேவ சமாதானம் இருந்தது. என் குழந்தை லிவியோட அம்மாவை பார்க்கும்போது, அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது, என் தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு வந்தா ரொம்ப நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா அப்படிங்கறது எனக்கு ஆவில நான் உடனே நான் வீட்டுக்கு வந்தோடனே என் தங்கச்சிட்ட சொன்னேன். ஆனாலும் கூட அவளுக்கு அதை நம்ப முடியல. இது எப்படி நடக்கும், இது நடந்தாலும் இது உண்மையா இருக்குமா அப்படிங்கறதுல அவளுக்கு ஏகப்பட்ட சந்தேகம். இதுக்கு இடையில எல்லாம் பேசி அவளையும் வந்து பார்த்துட்டு அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் நடக்குது. ஆனாலும் கூட அவளுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது, எப்படி என்னைய சரின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க அதாவது இவளுக்கு என்ன, அவளுடைய மனசு என்னன்னா, என்னைய யாராவது சரின்னு சொன்னாங்கன்னா அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்கிறது இவ மைண்ட் செட். அப்போ இவளுக்கு பயங்கர சந்தேகம். ஆஹ் அதாவது எதுவுமே எங்க அப்பாட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னைய போட்டு 2 பேரும், எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா நல்லாதான் இருந்தாங்க, இவ எங்க அம்மாவை பண்ண டார்ச்சர்ல எங்க அம்மா ஒரு பக்கம், அப்பா இது என்னன்னு தெரியல, அவங்க ரொம்ப வில்லிங்கா வராங்க, எப்படின்னு தெரியல, அப்படி இப்படின்னு 2 பேரும் என்னைய போட்டு ரொம்ப குழப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எவ்ரி வீக்கெண்ட் நான் ஊருக்கு வரும்போது எங்க அப்பா அடுத்தடுத்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு மண்டபம் பார்க்கிறது, என்கேஜ்மெண்ட் டேட் பிக்ஸ் பண்றது, இதுக்கு வரைக்கும் போயிட்டாங்க. இங்க குழப்பம் தீரவே இல்லை. அப்போ ஒரு நாள் நான் சொன்னேன் என் தங்கச்சிட்ட, அந்த டைம்ல எங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, எப்பவுமே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஃபாஸ்டிங்லயே நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம். அப்ப அன்னைக்கு சொன்னேன், நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தருக்கு சித்தம்னா இந்த காரியம் நடக்கும், அப்போ நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பிரேயர் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். அதுல ஆவியானவர் பலத்த விதமா அவ மூலமாவே நிறைய ப்ராஃபஸியா ஆண்டவர் பேச வச்சார். அத அன்னைக்கு அந்த பிரேயரை நாங்க பண்ணி முடிக்கவும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தா ரிப்போர்ட் வருது. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல எவ்வளவு நோக்கமா இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒருத்தவங்க போன் பண்ணி சொல்றாங்க, லிவி மாதிரி ஒரு பையன் உங்க ஃபேமிலிக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அப்படி ஒரு அன்பான குடும்பம், அன்பான பையன், அது வந்து உண்மையிலே உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க. ஒரு 2-3 பேர்கிட்ட இருந்து அன்னைக்கு பயங்கரமான ஒரு அஷூரன்ஸ். அந்த நாள்லதான் அவளுக்கு அந்த சந்தேகமே வெளியே போச்சு. ஏன்னா அந்த சந்தேகத்தோட அவளை அந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி போவாங்கிறது தான். அதனாலதான், அதாவது கர்த்தர் அவளை உலகம் எல்லாரும் அற்பமா பார்த்தாங்க, இவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க, அவ முன்னாடியே பேசுவாங்க. ஆனா கர்த்தருடைய கண்கள் அவளை பார்த்ததுனாலதான் இன்றைக்கு அற்புதமான ஒரு குடும்பத்தோடு தேவன் இணைத்திருக்கிறார்.
இதுதான் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். இதெல்லாம் நான் யோசிக்கல. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் பேச வைக்கிறாருன்னா, அவர் நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் தான் முடியும். ஒருவேளை இன்னைக்கு அது நாங்களும் எத்தனையோ வருஷங்கள் அதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தோம், காத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, உங்க குடும்பத்துக்கு ஒரு மகனை தருவேன்னு சொல்லிதான் வாக்குத்தத்தம். எங்க பிரேயர் பண்ணாலும் உங்களுக்கு மருமகன் இல்ல, உங்களுக்கு மகன் வருவாங்கன்னா திரும்ப திரும்ப வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டே இருந்தது. எங்களுக்கு ஒரு மகன் இல்ல, இன்றைக்கு எங்க குடும்பத்துக்கு 3 மகன்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. லிவியோட தம்பியும் சரி, அம்மா அப்பாவும் சரி, அப்படி ஒரு சொந்த குடும்பமா நாங்க இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரேயர் பண்ணும் போதெல்லாம் அந்த அந்த சந்தோஷம் எல்லாம் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் எத்தனை குடும்பத்துல கிடைக்கும்? அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தேவன் நிச்சயம் தருவார். இன்றைக்கு நம்ம எல்லாருடைய குடும்பங்கள் மேலையும் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்குதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் நிச்சயம் செய்வார். அப்போ அவ கூட ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல பேசிட்டே இருந்தாரு. அவ ரொம்ப சோர்ந்து போற நேரம் எல்லாம் பிரேயர் பண்ணி பண்ணும்போது பலப்படுவா. அப்போ ஒரு நாள் நான் இதை முந்தி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நைட் படுத்திருக்கிறப்போ அவ கூட ஒரு தண்டர் வாய்ஸ்ல இதெல்லாம் இந்த சத்தியத்தெல்லாம் நான் அறியறதுக்கு முன்னாடி, அவ மேரேஜுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. மகளே, நான் உன் தகப்பன் அல்லவா, நீ என் பிள்ளை அல்லவா அப்படின்னு சொல்லி அவ அந்த 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 தரிசனத்தை பார்த்து அவ பயந்த சூழ்நிலையில தான் அவ என்கிட்ட சொன்னா. அப்போ அந்த தகப்பன் அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கு அவர் வேலையை ஆரம்பிச்சுட்டார். நம்ம நினைக்கிறோம் தாமதமாகுது. ஏன் தாமதமாகுது? அங்க லிவிய ரெடி பண்ணணும், அவங்க குடும்பத்தை ரெடி பண்ணணும். இப்படி எங்க அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு அங்க ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு எங்க அப்பா போகணும். இது எல்லாம் நடக்குது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எப்போ என் தங்கச்சிக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனதோ அந்த வாரத்துல இருந்து எங்க அப்பா அங்க பாம்பேக்கு போக வேண்டியது சூழ்நிலையே வரல. அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஹைலைட். அப்போ இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இது ஏன் என் வாழ்க்கையில தொடர்ந்து இது நடக்குது அப்படின்னா, அதுலயும் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. நீங்க அதனால எதை குறித்தும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஏன்னா அவருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனம், இந்த சாட்சி நம்ம வெளிப்படுத்தல பார்க்கிறோம். இயேசுவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறதா. அப்போ இந்த வார்த்தையை நீங்க கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட காரியங்கள், ஒருவேளை நான் இன்றைக்கு திருமணத்தை குறித்து பேசுறேன், நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கும் இது என்ன செய்து அப்ளை ஆகுது. உங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்கிறார். அடுத்ததா யோவான் 4வது அதிகாரம். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். சமாரிய ஸ்திரீ, இந்த உலகம் அவளை புறக்கணிச்சு தள்ளுது. அதுதான் அவ சொல்றா. நம்ம வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 4வது வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எண்ணப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அடுத்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இப்போ இதுல நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியது இருந்ததால், யாருக்காக? இந்த ஒரு பெண்ணுக்காக. இந்த ஒரு பெண் மேல அவருடைய கண்கள் என்ன செய்திருந்தது? பதிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா இவ உலகத்தால புறக்கணிக்கப்பட்டிருந்த ஒரு பெண். உலகம் என்ன சொல்லுது? இவ பாவி, இவ கூட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அந்த வசனத்துல நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ அங்க கிணற்று அங்க கரெக்டா அவ அந்த நேரத்துக்கு வருவாங்கிறத தெரிஞ்சுதான் அந்த நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு வழியா போய் அவ தண்ணீர் எடுக்க வர்ற அதே நேரத்துல அந்த கிணற்றுக்கு பக்கத்துல அந்த கிணற்றின் அருகே அவர் என்ன செய்யறாராம்? உட்கார்ந்தார். நம்ம வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள்
தற்செயலா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தற்செயலாய் அல்ல, அது தேவனுடைய திட்டம். தேவனுடைய கண் நம்ம மேல பதிக்கப்பட்டு இருக்கிறதுனால நடந்த காரியங்களாதான் அது இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு தாகத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அங்க யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலாவாதவர்களா இருக்கிறபடினால அவருக்கு, நீர் யூதனா இருக்க, நீர் ஏன்ட்ட தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாம் அப்படின்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருன்னு கேட்கறத அறிஞ்சிருந்தா அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாருன்னு அதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் அவங்க பேசிட்டே இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அவருக்கு முன்னாடி ஒன்றும் என்ன செய்யலையா, அந்தகாரப்படாது, எல்லாம் வெட்ட வெளிச்சமா என்ன செய்து இருக்குது. ஏசப்பா சொல்றாங்க, நீ போய் உன் புருஷனை என்ன செய், கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்திருப்போம்? ஏசப்பா இருந்த இடத்துல இன்னைக்கு நம்மள யோசனை பண்ணி பார்ப்போமே. நீ 4 புருஷனை கட்டி 5 புருஷனை கட்டிட்டு நீ 5 பேர் கூடயும் நீ ஒழுங்கா இல்ல, நீ 6வது ஒருத்தனை, நீ பாவி, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப அப்படிங்கலாம் கூட நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, அவளை கொஞ்சம் கூட அந்த இடத்துல குற்றப்படுத்தல. என்ன சொல்றாரு? உனக்கு 5 புருஷன், எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், நீ சரியாதாமா சொன்ன. ஏன்னா உனக்கு 5 புருஷர் இருந்தாங்க, இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய். அவளை அந்த இடத்துல, நீ சொன்னது கரெக்ட் தான், நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க, நீ உண்மையாதான் சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லும் போது அவளுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்போ அவ அவரை யாரோன்னு நினைக்கிறா. ஆனா அவருடைய ஹிஸ்டரியே அவருக்கு தெரியுங்கிறது அவளுக்கு என்ன செய்யல, தெரியல. இந்த சீனை நான் நம்ம குரூப்ல கூட ஷேர் பண்றேன். இந்த சோசன் சொல்லி ஒரு வெப் சீரிஸ் இருக்கும். அதுல அந்த இயேசுப்பா வாழ்ந்த காலத்துல நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப அழகா படமாக்கி இருப்பாங்க. இந்த சமாரிட்டன் விமன் கூட இயேசுப்பா பேசுற அந்த சீன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நான் அதை பாக்குற நேரம்லாம் எனக்கு கண்ணீர் வராம இருக்காது. அப்படி ஒரு அன்பா அவர் பேசுவார். அவர் சொல்லிட்டே இருப்பாரு, உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, உன்னுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தான், நீ வந்து அவனை விட்டுட்டு வந்துட்டேங்கிறதுனால நீ கில்ட் கான்சியஸ்ல இருக்கிற, இது எல்லாத்தையும் அவர் என்ன செய்வாரு, சொல்லுவார். அதனாலதான் அந்த அதிகாரத்துல பின்னாடி சொல்லி என்னை பத்தின எல்லா காரியத்தையும் அவர் சொன்னாருன்னு அங்க சொல்லுவான். அந்த சீன் நான் ஷேர் பண்றேன், நீங்க எல்லாரும் பாருங்க. அப்போ அத நீங்க பார்க்கும் போதே நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எல்லா அந்தரங்கங்களையும் அவர் தெரிந்திருக்கிறார். ஆனா அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், குற்றப்படுத்த மாட்டார். என் பிள்ளை என்கிட்ட வரணும், அது ஒண்ணுதான். இன்னைக்கு அதாவது நம்ம உலகம் எப்படி பாக்குதுன்னா அவளை பாவியா பாக்குது. ஆனா அவர் எப்படி பார்க்கிறார், அந்த இருதயம் அன்புக்கா ஏங்கி கொண்டு இருக்கிறத பார்க்கிறார். ஒரு புருஷனை கட்டுனா அன்பு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறா. அவ எதிர்பார்த்த அன்பு அங்க கிடைக்கல. 2வது ஒருத்தனை கட்டுறா, 3வது ஒருத்தனை கட்டுறா, 4வது எங்கேயுமே அவ எதிர்பார்த்த அந்த அன்பு, அவளை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த அன்பு அவளுக்கு கிடைக்கல. கடைசியா சிருஷ்டிகரே நாயகர்னு சொன்ன அந்த நாயகர் அவளுக்கு முன்னாடி வந்த பிறகு அதுக்கப்புறம் அவ எண்ணம் அப்படி மாறவே இல்லை. நான் ஒரு கூகுள்ல நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பிற்காலத்துல இந்த ஸ்திரீ ஒரு மிகப்பெரிய ஊழியம் செய்ததா போட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த அன்பு நிறைந்த ஒரு தகப்பன் இன்னைக்கு உலகம் அவளை புறக்கணிச்சு தழிச்சு பாவின்னு சொல்லிச்சு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அப்படி சூழ்நிலையில இருக்கலாம். என்னை எல்லாரும் பாவின்னு சொல்றாங்க, நான் இந்த தப்ப நான் பண்ணிட்டேன், ஆனா இன்றைக்கு நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ஆனா உலகம் எனக்கு ஒரு அப்படி முத்திரை குத்தி இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவர் கண்கள் உங்க மேலதான் பதிக்கப்பட்டிருக்கு. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், ஆனா அவர் கண்கள் உங்க மேல பதிக்கப்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கு அவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த சகைவை பார்த்தோம் உலகம் எப்படி பார்த்துச்சு,
அற்பமா, அதாவது இவன் நம்ம யூதன், இவன் இவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணி மக்கள் எல்லாம் துன்புறுத்திட்டு இருக்கான்னு அவனை பார்த்தாலே எல்லாரும் வெறுக்கிற ஒரு மனுஷன். அவனையும் தேவனுடைய கண்கள் பார்க்குது. ஏன்னா அவன் இருதயத்தை அவர் பார்க்கிறார். அந்த இருதயமும் அன்புக்கா ஏங்கி கொண்டிருந்ததை பார்க்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, சகைவே நீ இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். அவனை மாத்துனது எது? நீ பாவி, நீ பாவம் செஞ்சிருக்க, நீ இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பாமலாம் நான் உன் இடத்துக்கு வர முடியாது, உன்னைய பார்க்க முடியாது, இப்படி எல்லாம் அவர் எதுவுமே சொல்லல. அந்த அன்பு சகைவ அப்படியே தலைகீழா என்ன செய்து மாத்துது. அவர் மனம் திரும்புனே சொல்லல, ஆனா அந்த அன்பு அவனை மனம் திரும்ப வைக்குது. என்ன சொல்றான்? என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவன்ட்ட எதையாவது அநியாயமா வாங்கினேன்னா நாலத்தனையா நான் திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகையும் அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய கண்கள் இன்றைக்கு அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இழிவா எண்ணப்பட்டவைகளையும் ஒவ்வொரு செகண்டும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க பைபிள நீங்க நல்லா ஆராய்ந்து பாருங்களேன். அற்பமா எண்ணப்பட்டதும் பயந்தாங்க கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியேங்கிறாரு, ஆனா அவன் சொல்றான் நான் இருக்கிறதுலயே பயந்தாங்குழின்னு அவன் சொல்றான். அப்போ இந்த எதெல்லாம் இன்ஃபீரியரா இருக்குதோ அததான் தேவன் என்ன செய்யறாரு? சூஸ் பண்றாரு. இன்றைக்கு அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாருங்கிறத நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். அடுத்ததா இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இதுக்குள்ள போறோம். இத நீங்க கேட்கும் போது நிச்சயமா உங்க இருதயம் மகிழும். அப்படிப்பட்ட அன்பான ஒரு தகப்பனுடைய கண் உங்க மேல பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்க உணர்வீங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த லேவியோன் பிசாசு பிடித்தவன். உலகம் அவனை வெறுத்துட்டு கல்லறைகள்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ட்ரெஸ் ஒழுங்கா போடல. ஆனா அந்த ஒருத்தனுக்காக அந்த கதிரையினுடைய நாட்டுக்குள்ள அவர் வர்றாரு. அதுல அது வாசிக்கலாம். மார்க் 5:1-2. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேயனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அதாவது இந்த உலகம் அவனை பார்த்தாலே வெறுக்கிற ஒரு மனுஷன். அவனை சங்கிலியில எல்லாம் போட்டு கட்டி வைக்கிறாங்க. இவன் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம்னு நிறைய பேர் நினைச்ச ஒரு மனுஷன், அவனையும் தேவனுடைய கண்கள் பார்க்குது. பிற்காலத்துல அவனும் வல்லமையான ஊழியத்தை செய்யறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாலும் நான் என்னைய தேவன் நேசிப்பாரா, நான் இந்த உலகத்துல நல்லா வாழ முடியுமா, பேர் புகழோட வாழ முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகத்தோட இருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவன் அந்த சந்தேகங்களை நீக்கி உங்க மேலதான் அவர் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத தேவன் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு வரப்போறோம், பேதுரு. இந்த பேதுருவை குறித்து நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 72ஆம் வசனம். மார்க் 14:72. உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். இது இயேசுப்பா சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே பேதுரு கிட்ட சொன்ன ஒரு காரியம். பேதுரு நான் மறிக்கவும் ஆயத்த, நான் உங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொல்றான். ஆனா அவனால இருக்க முடியல. இப்ப என்ன நடக்குது? பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கிறான். அது நடக்குது. அது இயேசுவும் பார்க்கிறாரு. இப்போ அவனால தாங்க முடியல. அந்த இருதயம் சுக்கு நூறா நொறுங்கி போயிருச்சு. பேதுருடைய இருதயம், அவன் என்ன போட்டிருக்கு பாருங்களேன், மிகவும் அழுதான். இன்னொரு இடத்துல மனம் கசந்து அழுதான்னு இருக்கும். அவன் வாழ்க்கையே கசந்து போயிட்டு, ஏன்னா தனக்கு பிரியமானவரை தான் மறுதளிச்சிட்டோமேங்கிற அந்த குற்ற மனசாட்சி அவனை போட்டு என்ன செய்தான், பயங்கரமா தாக்கி எடுக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பார்க்கணும், இந்த அன்பு எப்படிப்பட்ட, அந்த பேதுரு மறுதளிச்சது அவருக்கு ஹர்ட் பண்ணவே இல்லை.
ஏன்னா அவருக்கு தெரியும் பேதுரு யார், அவன் யாரா இருப்பான், பிற்காலத்துல என்ன செய்ய போறார், எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அடுத்ததா மார்க் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பதில் கிடைக்கும். மார்க் 16:7. நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். சரி. இத ஆண்டவர் சீஷர்கள்ட்ட போய் சொல்லுங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். ஸ்பெசிபிக்கா இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அப்போ இந்த தூதன் ஏன் ஸ்பெசிபிக்கா பேதுருடைய பெயரை சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா பேதுருடைய உள்ளம் அங்க நொறுக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவன் அந்த இடத்துல, நான் உன்னை நேசித்துட்டே தான் இருக்கிறேன் மகனே, நான் உன்னை வெறுக்கல அப்படிங்கிறத அவன் அறியணுங்கிறதுக்காக அங்க ஏன்னா யோவான் தான் மார்புல சாய்ந்து கொண்ட சீஷன், இயேசுவுக்கு மிகவும் பிரியமாயிருந்தவன், இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல யோவானை குறித்து சொல்லல, யார குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இருதயத்தை அவர் காண்கிறார். இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், என் இருதயத்தை யாரு பார்க்கிறா, என்னுடைய சூழ்நிலையை யாரு பார்க்கிறா. பேதுரு நினைச்சிருக்கலாம், இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரப்போறோம், அன்பான ஒரு தகப்பன் நமக்கு கூடயே இருந்தாரே, அவரை நம்ம மறுதளிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கிறத அவர் பார்த்ததுனால பரலோகமே இறங்கி அந்த வார்த்தையை நம்ம பேதுருக்கு நேராய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இதை அறிந்து கொண்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட காரியங்கள் சில நேரங்கள்ல நடந்திருக்கும். அதை நம்ம பார்ப்போம். யோவான் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 18:18. குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். சரி, அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான், கரி நெருப்பு உண்டாக்கி அந்த இடத்துல குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறப்போதான் அங்க வேலைக்காரி என்ன செய்யறா, கேக்குறா, நீயும் அவர் கூட இருந்த மனுஷன் தானே கேக்குறான், இல்லன்னு அந்த இடத்துல மறுதளிக்கிறான். அப்போ அதாவது நமக்கு, நீங்க அத இது பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, சில நேரங்கள்ல சில வாசனைகள் நமக்கு பழைய காரியங்கள் எல்லாம் நினைப்பூட்டும். நான் நிறைய நேரங்கள்ல பார்த்திருக்கேன், நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள்ல சில வாசனைகள் நம்ம சின்ன வயசுல ஏதோ ஒரு ஒரு அந்த இடத்துல அந்த போகும்போது அந்த ஸ்மெல் நமக்கு இருந்திருக்கும், உடனே நமக்கு பழைய அந்த மெமரிஸ் எல்லாம் வரும். இப்போ இந்த இடத்துல பேதுருவுக்கு ஒரு பெயின், அந்த பெயின் என்னன்னா, அங்க கரி நெருப்பு உண்டாக்கி குளிர் காய்ந்துட்டு இருக்கிற அந்த அந்த கரி நெருப்பு, அந்த வாசனை அந்த இடத்துல பேதுருவுக்கு உண்டாகுது. அந்த இடத்துல அவன் மறுதளிக்கிறான். அப்போ இதை தேவன் என்ன செய்ய, நம்ம நினைக்கிறோம் நமக்கு இதெல்லாமா தேவன் பாப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதை நான் சொல்லும் போது உங்க இருதயம் நிச்சயமா மகிழும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன டீடைல்ஸ் ஆஃப் அவர் லைஃப கூட அவர் என்ன செய்யறாரா, பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைக்கு இந்த வாசனை அவனுக்கு என்ன செய்து, அவனை டிஸ்டர்ப் பண்ணுது, கில்ட்குள்ள கொண்டு போகுது, கண்டம்னேஷனுக்குள்ள கொண்டு போகுது, இதை என் பிள்ளையினுடைய இருதயத்தை விட்டு எடுக்கணும்னு சொல்லி அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அதே கரி நெருப்ப இங்க இயேசு என்ன செய்யறாரு, யூஸ் பண்றாரு மீன் பொரிக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா, என் பிள்ளைக்கு இந்த கரி நெருப்பு எப்பெல்லாம் போடுறோமோ அப்பெல்லாம் அவனுக்கு என்ன மறுதளிச்சு அந்த குற்ற மனசாட்சி வருது. இல்ல, இந்த கரி நெருப்பு போடப்பட்ட இந்த சூழ்நிலையிலயும் என் பிள்ளைய நான் நேசித்துட்டே இருக்கிறேங்கிறது அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த இடத்துல கரி நெருப்ப அவர் போடுறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், 15ல இருந்து 17 நீங்க வாசிக்கலாம், அதே அதிகாரம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு
சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இதை நீங்க யோசித்து பாருங்களேன். அதாவது பேதுருவுக்கு அந்த 3ங்கிற அந்த நம்பரே ஒரு பெரிய ஒரு அவர்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா 3 நேரம் மறுதளிச்சேன். அந்த 3ங்கிற அந்த நம்பரை பார்த்தாலே, அந்த 3 நேரம் அவனுக்கு அது எதுலயோ நான் கேட்டேன், 3 நேரம் அந்த பெல் அப்படி அடிச்சா கூட அவனுக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருந்ததா. ஏன்னா இல்லாத அந்த ரத்தத்தை நான் மறுதளிச்சுட்டேனே அப்படிங்கிறது ஆஹ் பேதுரு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால அவன் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைய விஷயங்கள் 3 நடக்கும். இந்த இடத்துல அவன் 3 நேரம் மறுதளிச்சிருக்கிறான். 3 நேரம் ஏசப்பா கேக்குறாங்க, நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த அன்பு, அந்த அகாப்பே அன்பு நம்ம மேல இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாதுன்னு தேவன் நம்ம மேல கரிசனையா இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 3 நேரம் கேட்கிறாரு பேதுரு. எழும்பி அப்போஸ்தலரை நம்ம பார்க்கிறோம், பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த 3ங்கிற அந்த வார்த்தைக்கு மேல இருக்கிற அவனுக்கு இருக்கிற அந்த எண்ணங்கள் என்ன செய்யணும், அவனை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் அவ்வளோ காரியத்தையும் அப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து 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 பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு பேதுருவுக்கு இருந்த அதே தகப்பன் தான் இன்றைக்கு நமக்கும் தகப்பனா இருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணேன், அன்னைக்கு ஒரு ஒரு ப்ராஃபட்டோடைய இதுல பார்க்கிறேன், ஒரு லேடி அவங்க டைரியில என்ன எழுதி வைத்திருக்கிறாங்கிறத கூட அவர் சொல்றாரு. அவரை நான் பெருமைப்படுத்தல, அவருக்கு அந்த கிஃப்ட கொடுத்தது தேவன். தேவனுக்கு தெரியும் நம்ம நோட்ல என்ன எழுதுறோம், நம்ம டைரியில என்ன எழுதுறோம். இதை கூட பரலோகம் என்ன செய்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருப்பார்னா நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. அற்பமா எண்ணப்பட்ட உங்க ஒவ்வொருத்தரை கொண்டுதான், உங்க சந்ததிகளை கொண்டுதான் தேவன் இந்த பூமியை ஆசீர்வதிக்க விரும்புறார். அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுடைய சந்ததியை கொண்டுதான் இந்த பூமிக்கே ஆசீர்வாதம் வந்தது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யறார், உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவர் என்ன செய்யறார், பார்க்கிறார். நீங்க அதனால ஒரு காலம் கலங்க வேண்டாம். இன்றைக்கு இந்த வார்த்தை மூலம் தேவன் உங்க கூட பேசியிருப்பாருன்னா நிச்சயமா இந்த அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில இன்றில இருந்து நடக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அப்பா, உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு நொடி பொழுது, ஒவ்வொரு நேனோ செகண்டும் உங்க கண்கள் எங்க மேல பதிக்கப்பட்டிருக்கிறபடினால அப்பா, ஒரு தகப்பனுடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளை எதை குறித்தும் கவலைப்படாதோ அந்த இடத்துக்குள்ளதான் நீங்க எங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. எதை குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை, உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாள்ல எங்களுடைய எல்லா கவலைகள், பாரங்கள், வேதனைகள், அற்பமா எண்ணப்பட்ட அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்திருக்கிறீர் தகப்பனே. அன்றைக்கு எகிப்திய மூலம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை அடிமைப்படுத்தப்பட்டது நிமித்தம், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இட்ட கூக்குரலை நீங்க கேட்டீங்கப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும், இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையுடைய கூக்குரலையும் நீர் கேட்டு இருக்கிறீர், அங்கலாய்ப்பை கேட்டு இருக்கிறீர், அவர்கள் அடிமைத்தனத்தை நீர் பார்த்திருக்கிறீர் அப்பா.
இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படி நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஜூம்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதை யூடியூப்ல பின்னாடி கேட்க போகிற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பங்களையும் குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை 100 மடங்கு அவர்களுக்கு பலன் தரும்படி நாம் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஐயோ, யாரும் எதுவும் ஷேர் பண்ணணுமா? எதுவும் ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே. Praise the Lord, sister. சொல்லுங்க சொல்லுங்கக்கா. இந்த வாரம்ல எனக்கும் ஒரு என்னை காண்கின்ற தேவன் அப்படிங்கிற இது தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அவரு என்ன சொன்னாருன்னா, நமக்கு தாகம் இருக்கும்போது மட்டும் அவர் காண்கிற தேவன் அல்ல, அவர் நம்ம மீது கொண்ட தாகத்தினால அவர் நம்மை பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா சண்டேல இருந்தே எனக்கு அது தோணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அது நிறைவேறி சாட்டர்டே வரைக்கும் அது கண்டிப்பாக்கா. பெரியவர் அவர். ஆமா, ஆவியானவர் வந்து அந்த ஒரு மலை கொடுத்திருக்கிறாரு. அவர் அந்த காண்கின்ற தேவன் வந்து அது எனக்கு ரொம்ப அவர் சொல்ல அந்த இதை கேட்கும் போது அவர் சொல்றாரு அப்படி என்கிட்ட, நீ தாகமா இருக்கும்போது மட்டும் நான் உன்னைய பார்க்கல, நீ தண்ணி தாகமா இருக்கும்போது மட்டும் குழந்தை தாகமா இருக்கும்போது மட்டும் பார்க்கல, நான் தாகமா இருக்கிறேன் உன் மீது, அதனால எப்பவும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற தைரியத்தோட தான் இந்த வாரம் ஃபுல்லா நான் ஓட்டினேன். கர்த்தர் பெரியவர். கண்டிப்பாக்கா, அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்ய போறாரு. அதனாலதான் பேசியிருக்கிறார். தேங்க்யூப்பா. வேற யாரும் பேசணுமா? எதுவும் சொல்லணுமா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். பை.